கருத்துரிமையை அச்சுறுத்தும் வேளையில் மற்றொருபுறம் மும்மொழிக் கொள்கையை ஏற்றால்தான் தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்விக்குரிய நிதியை ஒதுக்குவோம் என்கிறார் ஒன்றிய அமைச்சர். இருமொழிக் கொள்கை என்பதே தமிழ்நாட்டு கல்வியின் கருத்தியல் அடித்தளம். அதனாலேயே தமிழ்நாடு தனிச்சிறப்பு மாநிலமாக வளர்ச்சியடைந்துள்ளது. தமிழக மக்கள் மீதான மும்மொழிக் கொள்கை திணிப்பு என்பது எங்கள் தன்மான உரிமையை சீண்டிப்பார்ப்பதாக உள்ளது. தன்மானமா, நிதியா என்றால் தன்மானமே எங்களுக்கான அடிப்படை உரிமை என்பதை பலமுறை உணர்த்திக் காட்டியவர்கள் தமிழக மக்கள். கூட்டாட்சி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு நாட்டில் அந்த மக்களின் உணர்வுக்கு எதிராக மொழி ஆதிக்கத்தை திணிப்பது என்பது கூட்டாட்சி தத்துவத்தையே சிதைப்பதாகும். இதை ஒன்றிய அரசு உணர்ந்து செயல்பட வேண்டும். தமிழக மக்களின் தன்மானத்துக்கு எதிராகவும் அவர்களின் கருத்துரிமைக்கு எதிராகவும் ஒன்றிய அரசோ மாநில அரசோ யார் செயல்பட்டாலும் தமிழக மக்களோடு கரம் கோர்த்து எங்களின் குரலும் ஓங்கி ஒலிக்கும்.